இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தெரியுமா பிறந்து எப்படி திறந்த சொல்லவா? சொல்லுமா. ஓ தாயேன்னு சொல்லு. அப்படித்தாம்மா நானும் சொன்னேன். நீ சொல்ற மாதிரி தான் சொன்னேன். பேசிட்டு இருக்கீங்க அம்மா, ஒரு கானகத்தில் வாழக்கூடிய மாமுனிவர், அவர் பெயரோ பர்கரிசி. பர்கரிசி? ஆமாம். சரிம்மா. ஒரு நாள் ஒரு தினத்தில் ஒரு புத்திரை காமேஷ்டேகம் செய்தாராம். அந்த ஏகத்தின் வழியாக நாங்க பெண்ணாக பிறந்தோம். யார் யாருமா? முதலாக பான்மதி நான் பிறந்தேன். எனக்கு தங்கையாக சுபத்திரை பிறந்தாள். அம்மா, ஒரு கானகத்தில் வாழக்கூடிய மாமுனிவருக்கு குழந்தையை பிறக்க வைக்க மட்டும்தான் தெரியும், அதை வைத்து வளர்க்க தெரியாது. அந்த காரணத்திற்காக இந்த பான்மதியை பலராமனும் ரேவதியும் அளித்தார்கள். என் தங்கையை விளங்கக்கூடிய சுபத்திரையை பரந்தாமர் மாயக்கண்ணனும் ஆதி மகாலட்சுமி வளர்த்தினார்கள். சரி அம்மம்மா, வளர்த்தி வந்தாலும் நான் தக்க 16 வயதானவுடன் நான் யாரை மாலையிட்டேன். எனக்கும் ஆயு போச்சு. போய் கொலைகள் வந்துரு. எதுக்கு இதானே ஆயி போச்சுங்கிறிய? அடி அதிலடி நான் யாரை மாலையிட்டேன். அப்படியா? நான் யாரை மாலையிட்டது யாரு? மத்தாளக்காரு. அதனால நான் யாரை தெரியுமா மனமுடித்து சொல்லவா? அம்மா என்ன மாலை மனமுடித்த
டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய மன்னன், யாருக்குமே சிரவணங்காத மன்னன், அரவக்கொடி துரியோதன மன்னரை மாலையிட்டேன். துரியோதன மன்னனியா? ஆமாடி, அந்த கட்டாய் மீசக்காரனியா? அவரேதான். தெரியுமா? அவர் திருமணம் செய்து அம்மா அவரை மாலையிட்டு எனக்கு 2 குழந்தைகள். குழந்தைங்களா? ஆமாடி. பிறவியா கடையா? ரெண்டுமே தான். இலக்கண குமாரன் என்று சொல்லக்கூடிய ஆண்மகனும் லட்சுமண தேவி என்று சொல்லக்கூடிய பெண்மகளும் உண்டு. குழந்தைகள் என்னை தேடி வர என்ன காரணம்? ஏதோ காரணமாக உன் கணவராகப்பட்டவர் அழைத்திருக்கிறாருமா. ஏண்டி முன்னாடியே சொல்ல மாட்டேன், இப்படியே போயிருப்பேன். இப்படியே போன பசி வராது, இப்படித்தான் போகணும். ஆமா அம்மம்மா, என் கணவரை சந்திக்க, அதனால என்னுடைய கணவரை சந்திக்க போவதாக இருந்தால் என்னுடைய தங்கைமார்களா உள்ள இருப்பாங்க. தங்கைமார்களா? ஆமா. சரி, அதனால அவளையும் அழைத்து கொண்டு வா. அதற்கு பிறகு என்னுடைய கணவரை பார்க்க போலாண்டி. போலாமா? பெருந்திருவாளாகப்பட்டவள் தன் தங்கையாகிய திருவடி மாதிரி அழைக்க திருவடி மாதிரி வருகிறோம் சாமிய.
நிறுத்துங்கள் மத்தாளக்காரர் அவர்களே. ஏய் ஏடா பிள்ளை சைட் அடிக்கிறியா? அசாம் வந்து கொடுத்துட்டு போற. ஓ அண்ணா, குழந்தைக்கார அண்ணா, ஓய் ஓய் இங்க வாங்க அண்ணா. வாடா வாடா. அண்ணா உங்கதாங்க அண்ணா. ஏய் போடா. அது இசைய ஒரு பாட்டு பாடு. ஏவா 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 பயப்படாத. அண்ணா என்கிட்ட பேசுறது ஒரு குஞ்ச கோல காணமா அண்ணா. ஏடா என்னங்க என்ன சொல்றது அப்படி? சொல்றேன். சூப்பர் ஆளு வந்து கூட்டி வந்திருக்கறமா. ஓ சூப்பரா. சூப்பர் ஆளா. சூப்பர் ஆளு பையன் கூட்டி வந்திருக்கறா. சரி சொல்றாடி. சூப்பர் பையன் ஒரு ஆள் கூட்டி வந்திருக்கறா. சரி. போனா நல்லா பேசுவாரா அண்ணா? நல்லா பேசுவாங்க. நல்லா பேசுவாரா? நான் போய் பார்க்கட்டுமா அண்ணா? இந்த வழியில நீ போய் பாரு. இந்த வழியில தானே நான் போகட்டுமா? போ. நான் போறேன்னா என்ன சொல்லிட்டு இருக்கற? வா 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 வா. போகட்டுமா அண்ணா? ஏ பாபா ஏண்டா வரவேலாக்குறான்டா. ஏ வாடா வாடா வாடான்னு தான்டா சொல்றேன். நீதான்டா வேணா இல்ல என்ன போட்டுமா? ஏய் இருடா டேய் என்னடா இத்தனை வாட்டி புண்டவாயான்னு கேக்குறடா. ஏமா என்னமா பண்ணா என்னமாச்சு? ஏன்னா நான் முன்னாடி வரல, அவன் கண்ணு முன்னாடி வச்சுக்கிறான் பின்னாடி வச்சுக்கிறானா? ஏன் என்னாச்சு? ஏன்னா ஒரு எல்லாம் கலந்துதாங்க வரும். சரிங்க சரிங்க ஆட சொன்னாங்களா இந்த வீட்டுக்கு போறோம். நீங்க ஆடுனா கோமல்டா, நீ ஆடுனா நீ அண்ணா குடிக்கலன்னா விட்டுறணும் அவ்வளவுதான். அண்ணா ஆண்களாக பிறந்திருக்கும் அப்பமார்கள், பெண்களாக பிறந்திருக்கும் தாய்மார்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய கடல் அலைவால் காட்சி செய்கிறார்கள். ஏன் எதற்காக அண்ணா? மாரியம்மனுக்காக பண்டிகை போட்டு நாடகம் விட்டுருக்காங்க. நாடகம் விட்டுருக்கிறாங்களா? ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அரவான் சண்டை. பகடவரத்தான் அரவான் சண்டை. இந்நாடகத்தில் நான் யார்? அம்மான மச்சவேலை யாழாகி
உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.